தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. திமுக பொதுக்குழுவுக்கு வருகை தந்த அமைச்சர் ஏவாவேலு தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அதனை பார்க்கலாம். நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் வந்து பொதுமக்கள்லாம் வந்து ஏறத்தாழ 22 கிலோமீட்டர் தூரம் பொதுமக்களை சந்தித்தார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வதை போல நேற்று மணி ஓசை என்ற அடிப்படையிலே முதலமைச்சருடைய மக்கள் சந்திப்பு சிறப்பாக அமைந்தது. அவருடைய எழுச்சியாக இன்றைக்கு பொதுக்குழு எழுச்சியாக இருக்கிறது. இந்த எழுச்சி 2024 முதலமைச்சர் சொன்னதை போல 200 தாண்டி திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்டாயம் வெற்றி பெறும். மதுரையோட இந்த பிரம்மாண்டமான அமைப்பு பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இந்த அரங்கம் பார்க்கும்போது மதுரை என்று சொன்னாலே அது பிரம்மாண்டம் தான். ஆனால் அது பிரம்மாண்டமாக இருக்கிறது என்ன 2 நாளுக்கு முன்னாலே நான் பேட்டி கொடுத்துட்டேன். ஆனால் பிரம்மாண்டம் தான். நேற்றைய தினம் முதலமைச்சர் மதுரையில் நடத்தின அந்த ரோட் ஷோ நிகழ்வு எப்படி வெற்றிகரமாக அமைந்தது அப்படின்னு அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தெரிவித்த தகவலை தந்தி தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்ட தகவலை நாம் கேட்டோம். திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த திடலுக்கு அதாவது அண்ணா அறிவாலயம் போன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திடலுக்கு கலைஞர் அரங்கு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திமுக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 7000 பேர் திமுக நிர்வாகிகள் இன்ன பிறர் அப்படின்னு ஒரு 10,000 பேருக்கான ஏற்பாடுகள் இந்த மாநாட்டு திடலில் நடைபெற்று வருகிறது. சில நிமிடங்களில் முதலமைச்சர் திமுக தலைவர் இந்த பொதுக்குழுவை தொடங்கி வைக்க இருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி, பிஜி, பிஎச்டி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்.